வணக்கத்திற்குரிய கார்லோவின் கணினி அறிவு அசாத்தியமானது. கம்ப்யூட்டர் ஜீனியஸாக விளங்கினார். பொறியியல் படிப்பு மற்றும் பல்கலைக்கழகங்களில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயிலும் மாணவர்கள் செய்யும் கோடிங், புரோகிராமிங் எனப்படும் திறமையையும் அறிவாற்றலையும் 11 வயதில் பெற்றிருந்தார் இந்த அபார சிறுவன். வெப்சைட் எனப்படும் இணையதளம் ஒன்று உருவாக்கி உலகெங்கும் நடந்த நற்கருணை புதுமைகளை ஒரே தளத்தில் அனைவரும் காணும்படி அறிவை பெருக்கிக் கொள்ளும்படி தனது கணினி அறிவாற்றலை பயன்படுத்தினார் 11 வயது இச்சிறுவன். திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்ட 136 நற்கருணை புதுமைகள் 7ஆம் நூற்றாண்டு முதல் லான்சியானா துவங்கி பல்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நாடுகளில் நடந்துள்ளன. அவை அனைத்தையும் ஒன்று திரட்டி வரிசைப்படுத்தி தலைப்பிட்டு பட்டியலிட்டு ஒரே தளத்திற்குள் கொண்டு வந்து சேர்த்தான் இந்த அற்புத சிறுவன். ஒட்டுமொத்த திருச்சபையும் திரும்பி பார்க்க வைத்தான் இந்த அசாத்திய சிறுவன். நற்கருணை புதுமை நடந்த 136 இடங்களுக்கும் தனது பெற்றோரின் உதவியோடு திருப்பயணம் மேற்கொண்டார். ஏறக்குறைய 2.5 வருடங்கள் இந்த பயணங்கள் நடந்தது. திருப்பயணத்தின் போது ஏராளமான புகைப்படங்கள், சான்றுகள், ஆவணங்களை திரட்டினார். ஒன்று திரட்டிய சான்றுகளை கொண்டு இணையதளத்தில் கணினி கண்காட்சி எனப்படும் விர்ச்சுவல் மியூசியத்தை உருவாக்கினார். இதனால் விரல் நுனியில் ஒட்டுமொத்த புதுமைகளையும் அத்தோடு தொடர்புடைய தகவல்களையும் புகைப்படங்களையும் அறிந்து கொள்ள முடியும். வீட்டில் இருந்தபடியே கணினி திரையில் விரல் நுனியில் நற்கருணை புதுமை நடந்த திருத்தலங்களை விசுவாசிகள் தரிசிக்க முடிந்தது இச்சிறுவனின் அபாரமான ஆற்றலால். மேலும் நற்கருணை பக்தியை பரவச் செய்யும் பொருட்டு பக்த சபைகளை குழுக்களாக உருவாக்கி உலகெங்கும் நற்கருணை பக்தியை பரவச் செய்திருந்தார் இச்சிறுவன். அவர் உருவாக்கிய குழு 5 கண்டங்களில் பயணங்கள் மேற்கொண்டு நற்கருணை பக்தியை எடுத்துரைத்தார்கள். இந்த அற்புத சாதனைக்கு கார்லோவின் நற்கருணை பக்தியே அடிப்படை காரணமாக விளங்கியது. நற்கருணையை குறித்து வணக்கத்திற்குரிய கார்லோ குறிப்பிடும் போது, நற்கருணை பக்தியில் மேலும் மேலும் வளரும்போது இயேசுவை போன்று மேலும் மேலும் மாறுகிறோம். நற்கருணை வழியாக விண்ணகத்தை மண்ணகத்தில் ருசிக்கிறோம் என்கிறார் வணக்கத்திற்குரிய கார்லோ. கணினியில் இதுபோன்ற படைப்புகளை உருவாக்க ஆழமான கணினி அறிவு வேண்டும். பல்கலைக்கழக படிப்பு அவசியம், பட்டம் அவசியம். 11 வயதில் இச்சாதனையை அவர் படைத்த போது அனைவரும் ஆச்சரியமடைந்தார்கள். இச்சிறுவனின் சாதனையைக் கண்டு வியந்தவர்கள் ஏராளமானவர்கள் இருக்க, அவர்களுள் நம் கவனத்தை பெறுபவர் இந்திய நாட்டைச் சேர்ந்த ராஜேஷ் மோகர் எனப்படுபவர். குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உயர்கல்வி பயின்று இத்தாலி நாட்டில் பணியாற்றிய இவர் பிராமண வகுப்பை சார்ந்தவர். சிறுவன் கார்லோவின் கணினி அறிவையும் பக்தியையும் கண்டு மனமாறி கிறிஸ்தவம் தழுவியவர். ராஜேஷ் மோகர் விவரிக்கும் போது, சிறுவன் கார்லோவை சந்தித்த போது தொடப்பட்டேன். நற்கருணை பக்தி, ஜெபமாலை, திருப்பலி ஆகியவற்றோடு அபாரமான கணினி திறமையோடு இயேசுவின் சீடனாக வாழ்ந்தான் சிறுவன் கார்லோ. அசாத்திய ஆற்றலோடு தூய ஆவியின் ஆற்றலால் வல்லமையோடு விளங்கிய கார்லோ எதிர்பாராத விதமாக தனது 15வது வயதில் லூக்மினியா எனப்படும் கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு 2006ஆம் ஆண்டு வான்வீடு அடைந்தார். 10 வருடங்கள் கழித்து அவரது கல்லறை தோண்டப்பட்ட போது அவருடைய உடல் அழியா நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் கார்லோவை வணக்கத்திற்குரியவராக உயர்த்தினார். துறவற ஆடைகளில் புனிதர்களை கண்ட நாம் வரலாற்றில் முதல் முறையாக ஜீன்ஸ் பேண்ட், ஸ்வெட்டர், காலில் விளையாட்டு காலணி, ஷூ அணிந்த புனிதரை முதலாக புனித நிலைக்கு அருகில் காண்கிறோம். புனித நிலையை அடைவது நம்மை விட்டு வெகு தூரத்தில் இல்லை, நமக்கு வெகு அருகிலேயே உள்ளது என்று கற்பிக்கிறது கார்லோவின் அற்புதமான வாழ்வு.